இந்த வீடியோவோட டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. மன அழுத்தம் தட் இஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சர்க்கரை நோயை உண்டு பண்ணுமா? நேத்து கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அவர பார்க்கறதுக்கு ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ரொம்ப உடல் பருமனா இருந்தாரு. பட் ஏஜ் என்னன்னு கேட்டப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 36 வயது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பேசிக்கலி அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவருக்கு வேலை பளுவுனால அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நான் போயிட்டு ஒரு மினிமம் 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்டுருவேன். ஒருவேளை ஃப்ரைடு சிக்கனா இருக்கலாம், இல்ல தந்தூரி சிக்கனா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல மினிமம் 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்டா தான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப நீங்க நினைக்கலாம், ஸோ சாப்பிட தானே செஞ்சான். இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றதும், அந்த மாரி எதுவும் போதை பழக்கம் அந்த மாரியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அப்ப சாப்பிடுறதுல என்ன பெரிய தப்பாயிட போகுது அப்படின்ற மாரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். பட் அங்க தான் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கே புரியும். ஸோ சர்க்கரை நோய் வர்றதுக்கு மன அழுத்தம் எப்படி ஒரு காரணியா அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம வேலை செய்ற இடமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு நாளைக்கு பல தடவை இல்லைனாலும் ஒரு தடவையாச்சும் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகும்போது நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, நம்மளை சுத்தி நம்மளை அச்சுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நம்ம உடம்ப நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு டிஃபென்சிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அட்ரினலின், கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். பொதுவா இந்த ஹார்மோன்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாகும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு படபடப்பு தோணும். தட் மீன்ஸ் ஒரு ஆங்ஸைட்டி மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஃபீல் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம மைண்ட் ஆனது எப்படி யோசிக்கும்னா, இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் பிரச்சனைய நம்ம நின்னு டிஃபென்ஸ் பண்ணணுமா? இல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுமா? அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இத ஜெனரலி ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ்ல நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவர்ல கிளைகோஜன் அப்படின்ற ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆனது எக்ஸஸா பிளட்ல ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது நம்ம உடம்புல குளுக்கோஸை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனான இன்சுலின் அப்படின்றது சரியா வேலை செய்யாம நம்ம உடம்புல ஈஸியா ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த லிவர் ஆனது ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் ப்ராப்பரா ப்ராசஸ் ஆகாம பிளட்ல சுகர் லெவல் ஆனது அதிகப்படியா ஸ்பைக் ஆகும். அண்ட் இப்படியே இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை விடாம துரத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல இந்த இன்சுலின் ஆனது நம்ம உடம்புல ப்ராப்பரா வேலை செய்யாம போயிடும். அண்ட் இதனால நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் அதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது இன்னமும் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்போட தேவை அறியாம நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிட வைக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, என்னோட பேஷண்ட் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது 1/2 kg மினிமம் சிக்கன் சாப்பிடுவாரு. அந்த நிலைமை தான். அண்ட் அப்பயும் நின்றுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. பிசிக்கலி நம்மளை ரொம்ப இன்ஆக்டிவ் ஆக்கிடும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம தூக்கத்தையே நம்ம தொலைக்கிற அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அண்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்பானது குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ண தவறிடும். அண்ட் சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான ரொம்ப நாள் கண்டினியூஸா ஒருத்தர் மன அழுத்தத்துல இருக்காரு அப்படின்னா அவருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சர்க்கரை நோயோட நின்றுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்தடுத்து உடல் பருமன், ஹார்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் தட் மீன்ஸ் மன அழுத்தம் அப்படின்றது நம்ம யோசிக்கிறத விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். மன அழுத்தம் அப்படின்றது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை எவ்வளோ பக்குவமா அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில வரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரியான கொடூரமான லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து நம்மளை ஈஸியா நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.